ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து கார்த்திகை தீபத் திருநாள். எல்லாருக்குமே தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த நாள் எல்லாருக்குமே நல்ல நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள்ங்க. இன்றைக்கி நான் எப்படி எளிமையாக வழிபாடு செஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத பற்றியும், நம்ம வீட்டுக்கு புதுசாக ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்க யார் அப்படின்றதையும் வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்மளுடைய புது வீட்டில் முதல்ல வந்திருக்கிற ஒரு நல்ல நாள் அப்படின்னு பார்த்தா இந்த கார்த்திகை தீப திருநாள் தாங்க. அதுவும் வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கிறது ரொம்பவும் ஒரு விசேஷங்க. இப்போ வந்து நடு வீடு வைக்கிறதுக்காக நான் ஒரு டைல்ஸ் எடுத்து அதில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்து வச்சுக்கிறேங்க. செவுத்தில் வந்து வைக்க முடியல என்னால், அதனால் இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேங்க. புதுசாக நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அவங்க வேறு யாரும் இல்லைங்க, நம்மளுடைய முருகப்பெருமான் தான். ராஜ அலங்காரத்தில் இருக்கிற முருகப்பெருமான் நான் ஆர்டர் போட்டிருந்தேன். அது வந்து வெள்ளிக்கிழமையாக, அதுவும் அவருக்கே உரிய கார்த்திகை திருநாள் அன்னைக்கு வந்தது. ரொம்ப விசேஷங்க. இது வந்து கிரகலக்ஷ்மி. இது ஏற்கனவே முன்னாடியே வந்துட்டாங்க இவங்க. வீட்டுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் நம்ம நிலவாசலுக்கு முன்னாடி மாட்டணும் அப்படின்றதுக்காக நான் வாங்கியிருக்கேங்க. ஏற்கனவே வந்து ஒரு கிரகலக்ஷ்மி ஃபோட்டோ வாங்கியிருந்தேன். கீழே ஒன்று மேலே ஒன்று மாட்டலாம் அப்படின்னு சொல்லி. முதல்ல வாங்கினது வந்து ரொம்ப சின்னதாக இருந்ததுங்க. அதனால் பார்த்து கொஞ்சம் பெரிய சைஸில் இதை நான் போட்டிருக்கேன். இன்னும் ஆணிலாம் அடிக்கலை. வீட்டில் இன்னும் கொஞ்சம் நிறைய வேலைகள்லாம் இருக்குதுங்க. அதனால் பூஜை ரூமில் வச்சு இன்றைக்கி பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நிலவாசலுக்கு முன்னாடி மாட்டினேங்க. வாசலில் வந்து ஷட்கோண கோலம் போட்டு அந்த சரவண பவ அப்படின்றதில் தீபம் ஏற்றலாம் அப்படின்றதுக்காக போட்டு வச்சுருக்குறேங்க. காற்று அடிச்சிட்ருக்கு. எந்த அளவுக்கு தீபம் எரியும் அப்படின்னு எனக்கு தெரியலைங்க. இப்போ 2 பக்கமும் தாமரை போட்டுட்டு நடுவில் ஷட்கோண கோலம் போட்டிருக்குறேங்க. அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா இது வந்து கார் பார்க்கிங். இங்கே வந்து கோலமாவு கல் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து தண்ணியில் நனைச்சி இங்கே அழகாக மயில் மாதிரி போட்டிருக்கேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒன்று போட்டிருக்கேங்க. இது நடுவில் வந்து 5 முக விளக்கு, அகல் விளக்காக இருந்தாலும் குத்து விளக்காக ஏற்றலாம். இது வந்து நிலவாசல் படியில் வந்து கோலம் போட்டிருக்கேங்க. இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணணும். எனக்கு வந்து டைம் இல்லை அப்படின்றதுனால ஓரளவுக்கு ரொம்ப எளிமையாக தான் பண்ணி வச்சுருக்குறேங்க. நிலவாசலில் வந்து மஞ்சள் வச்சுருக்கிறேன். இதில் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்றதுனால ஃபுல்லாகவே மஞ்சள் பூசி இப்போ வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அகல் விளக்கெல்லாம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்குறேங்க. பூஜை அறையும் நீட் பண்ணி வச்சுட்டேங்க. எல்லாமே வந்து நம்ம வந்து திருவண்ணாமலை தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா தீபம் ஏற்றினோன்னே நம்ம வீட்டில் தீபம் ஏற்றிடலாம். இது வந்து விண்டு சிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து காற்றுல வந்து ஆடும்போது ஒரு நல்ல ஒரு சவுண்டு கொடுக்குங்க. நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்கும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒன்று வாங்கி நம்ம என்ட்ரன்ஸில் இதை மாட்டி வச்சுருக்குறேங்க. பூஜை அறையில் எல்லா படமும் இப்போ தான் துடைச்சேன். புது வீட்டுக்கு வரும்போது தான் எல்லாமே துடைச்சேன் அப்படின்றதுனால பூ மட்டும் சாத்திட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறேங்க. இவர் வந்து சாயப்பா. நம்மளுடைய பழைய வீட்டில் வந்து நான் என்ட்ரன்ஸில் மாட்டி வச்சுருந்துருப்பேன் இவரை. இப்போ வந்து பூஜை அறையில் மாட்டி வச்சுருக்குறேங்க. இன்னுமே வந்து நான் ப்ராப்பராக எல்லா ஃபோட்டோஸையும் அரேஞ்ச் பண்ணலை. ஏன்னா இதுக்கு வந்து கபோர்டு ஒர்க் ஒன்றும் பண்ண வேண்டியது இருக்குங்க பூஜை அறையில். இப்போ ஓரலாக தான் வச்சுருக்கேன் எல்லா ஃபோட்டோஸையும். அதுக்கப்புறம் தான் ப்ராப்பராக எந்தெந்த தெய்வங்களை முதல்ல வைக்கணும், அதுக்கப்புறம் எந்த தெய்வங்களை அடுத்து வைக்கணும் அப்படின்றத ப்ராப்பராக பின்னாடி தாங்க வைக்கணும். இது வந்து ஆணி அடித்து வைக்கலாமான்னு நான் கேட்டதுக்கு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, மீஷோவில் வந்து நம்ம இது மாதிரியே விற்கிது, ஸ்டிக்கு மாதிரியே விற்கிது, அது எந்த அளவுக்கு வெயிட்டு தாங்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் யோசனை பண்ணி செய்யலான்னு சொல்லிவிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்ருக்கேங்க. பூஜை அறை இப்போ இப்படி தான் இருக்குது. நாம் ஒரு 4 மணிக்கு ஆரம்பித்தேங்க நான் வேலை. எனக்கு வேலை முடியறதுக்கு 2 மணி நேரம், 6 மணி ஆகிடுச்சிங்க. கரெக்டாக மணி 5:58க்கு அண்ணாமலையார் கோவிலில், அதாவது வந்து அர்த்தநாரீஸ்வரர் வெளியே வந்து ஒரே செகண்ட் நமக்கு காட்சி கொடுத்துட்டு போனவுடனே மகாதீபம் ஏற்றப்படும். அந்த மகாதீபத்திலிருந்து ஒளியை எடுத்துகிட்டு வந்து நம்ம நிலவாசலில் ஏற்றிட்டு அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மனையும் நம்ம வீட்டுக்கு அழைக்கிற திருக்கார்த்திகை தீப திருநாளுடைய தத்துவமே அதுதாங்க. எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இவங்க தான் வந்து முதல்ல நான் வாங்கினேங்க. இவங்க வந்து ரொம்ப சின்ன சைஸாக இருக்குங்க. அதனால தான் இது வந்து 2 பக்கமும் பசு இருக்கிற மாதிரி இருக்கும். நடுவில் வந்து கிரகலக்ஷ்மி வீட்டுக்கு வரா மாதிரி இருக்கும். இப்போ வாங்கினது வந்து ஒரே பசு இருக்கும், கிரகலக்ஷ்மி வீட்டுக்கு வரா மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃபோட்டோ வந்து நிலவாசலில் மாட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் வாங்கி இப்போ பூஜை அறையில் வச்சு நான் பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. கூடிய சீக்கிரம் நிலவாசலில் மாட்டிடுவேங்க. கீழே வந்து இப்போ புதுசாக இப்போ இதை அரேஞ்ச் பண்ணேங்க. நடுவீடு. இந்த பக்கம் வந்து ராஜ அலங்காரத்தில் இருக்கிற முருகப்பெருமான், அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் வந்து சிறுவாபுரி முருகன், இவர் வந்து சக்கரத்தாழ்வார்.
இதெல்லாம் வந்து பழைய வீட்டில் நான் சைடில் மாட்டி வச்சுருந்தேன். இப்போ எல்லாமே எடுத்து கீழே வச்சுருக்கிறேன். கிரகலக்ஷ்மி ஃபேஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. ரொம்ப அழகாக இருந்ததுங்க. தீபம் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது திருவண்ணாமலையிலங்க. திருவண்ணாமலையில் திரும்பின பக்கமெல்லாமே பக்தர்கள் கூட்டம் தாங்க அலைமோதுச்சு. விண்ணை பிளக்கிற அளவுக்கு அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படின்ற கோஷம் வந்து நமக்கு வந்து டிவியில் பார்க்கும்போதோ இல்லை ஃபோனில் பார்க்கும்போது அந்த அளவுக்கு கேட்டதுங்க. பஞ்சபூத தலங்களில் அக்னி தலம் அப்படின்னா அது வந்து திருவண்ணாமலை தாங்க. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடி அண்ணாமலையாருக்கு அரோகரா, தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, உண்ணாமுலை அம்மனுக்கு அரோகரா அப்படின்னு விண்ணதிர கோஷத்தை போட்டாங்க. 2668 அடி உயரமுள்ள அண்ணாமலை மலை மீது இந்த ஆண்டிற்கான கார்த்திகை மகா தீபம் வந்து ஏற்றப்பட்டதுங்க. கோவிலுக்குள்ளேயும் சரி, கோவிலுக்கு வெளியிலும் சரி, கிரிவல பாதையிலும் கூடியிருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலை மகா தீபத்தை வந்து தரிசனம் செஞ்சாங்க. திருக்கார்த்திகை திருநாளான வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதிகாலை 3 மணிக்கு அண்ணாமலையார் கோவிலில் வந்து நட திறக்கப்பட்டு அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மனுக்கு வந்து சிறப்பு அபிஷேகங்கள் பூஜையெல்லாம் நடத்தினாங்க. இதை தொடர்ந்து 4 மணி அளவில் மூலவர் அருணாச்சலேஸ்வரர் சன்னதியில் பரணி தீபம் ஏற்றப்பட்டதுங்க. சமீபத்தில் திருவண்ணாமலையில் பெஞ்ச கனமழை மற்றும் மண் சரிவு காரணமாக பக்தர்களோட பாதுகாப்பு கருதி பரணி தீபத்தை காண 300 பேருக்கு மட்டும்தாங்க அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இந்த வருஷம் திருக்கார்த்திகை அன்னைக்கு பௌர்ணமி இல்லாவிட்டாலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை தொடங்கி கிரிவலம் செய்ய தொடங்கிட்டாங்க. இது வந்து வெட்டி வேர் மாலைங்க. நிலவாசலில் மாட்டலாம் அப்படின்னு தான் கட்டியிருந்தோம். நிலவாசலில் மாட்ட முடியலங்க. நிலவாசலில் அதை மாட்டிட்டா நம்மளுக்கு வந்து அந்த கிரில் கேட்டு மூட முடியல. அதனால் நான் பூஜை அறையிலேயே மாட்டிட்டேங்க. ரொம்ப வாசமாக இருந்ததுங்க இந்த வெட்டி வேர் மாலை. பொதுவாகவே வெட்டி வேர் வந்து நிலவாசலில் கொஞ்சம் மாட்டி வைக்கணும். பூஜை அறையில் வைக்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மாலையாகவே கட்டி அழகாக பூஜை அறையில் 2 பக்கமும் நான் ஹேங் பண்ணி விட்டுருக்கேங்க. இப்போ சும்மா எல்லாமே வந்து ஒரு மாடலுக்காக தாங்க பண்ணி வச்சுருக்கிறேன். ப்ராப்பராக பண்ணணுன்னா கபோர்டு ஒர்க்லாம் பண்ணினதுக்கப்புறம் தான் எது எப்படி எப்படி செய்யணும் அப்படின்றது நான் செய்யணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்குது, ஃபோட்டோஸ்லாம் எப்படி மாட்டலாம், எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. இப்போ வந்து விளக்குக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணி எண்ணெய் ஊற்றி நம்ம திரியெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. எப்போவுமே வந்து விளக்க எண்ணெய் ஊற்றிட்டதுக்கப்புறம் தான் திரி போடணும். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாத ஒரு சில பேருக்கு நான் சொல்கிறேங்க. திரி வந்து நான் கொஞ்சம் பஞ்சு திரி செஞ்சு வச்சுருந்தேங்க. அந்த மாதிரி செஞ்சு வைக்கும்போது காற்றுல கொஞ்சம் அணையாமல் எரியும் அப்படின்றதுக்காக செஞ்சு வச்சுருந்தேங்க. ஓரளவுக்கு பரவாயில்ல தான். ஏன்னா இந்த மாதிரி செஞ்சு வச்சா காற்றுல அணையாது அப்படின்னு சொல்கிறோம். எப்படி இருந்தாலும் நம்ம நிலவாசலில் வைக்கும்போது அது அணைஞ்சி தாங்க போகுது. இந்த மாதிரி கொஞ்சம் பஞ்சு எடுத்து இது வந்து உருண்டை பண்ணி நம்ம இந்த குச்சி இருக்குது பார்த்திங்களா, நம்ம டூத் பிக் கூட வச்சுட்டு அதில் நல்லா சுருட்டி அடியில் கொஞ்சம் பஞ்சு வச்சு இது மாதிரி பண்ணி வைக்கும்போது நல்லா நின்று எரியும். சம்டைம்ஸ் எரியுதுங்க. நிலவாசலில் வைக்கும்போது சரியாக எரியலை எனக்கு இன்றைக்கி. கொஞ்சம் பஞ்சு ஒரு 20, 21 பஞ்சு இந்த மாதிரி உருட்டி வச்சுருந்தேங்க நான். எந்த அளவுக்கு எரியுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் சாதாரண பஞ்சு நல்லெண்ணெய் விட்டு தாங்க ஏற்றிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு தீபமாவது நெய் தீபம் ஏற்றினா ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொன்னாங்க. நான் குத்து விளக்கில் நெய் போட்டிருக்கிறேன். அதே மாதிரி வெள்ளி விளக்கிலும் நெய் போட்டு வச்சுருக்கேங்க. இப்போ வந்து நிலவாசல் படியில் 5 முக தீபம் ஒன்று ஏற்றிருக்கிறேன். இப்போ வந்து தீபம் ஏற்றுறதுக்காக எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருக்குறேங்க. இதெல்லாம் படியில் கொஞ்சம் வைக்கணும். உள்ளே ஏற்றின தீபம்லாம் நல்லாவே எரிஞ்சுதுங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 5 முக தீபம் ஏற்றிருக்கிறேன். மண்ணகல் விளக்கில் தாங்க ஏற்றிருக்கிறேன். நிலவாசல் படியிலும் தீபம் ஏற்றி வச்சுட்டு பூஜை அறையில் 2 பக்கமும் குத்து விளக்கு, நடுவில் வந்து ஒரு 5 முக விளக்கு. அதாவது வந்து நம்ம வீடே ஃபுல்லாக விளக்கு ஒளியில் ஜொலிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வீடு ஃபுல்லாகவே தீபம் ஏற்றி வச்சுருந்தாங்க. குறைந்தபட்சம் 27 விளக்காவது இன்றைக்கி ஏற்றணும்னு சொல்லுவாங்க. எதுக்காக இந்த 27 அப்படின்னா 27 நட்சத்திரங்கள். இந்த 27 நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரத்தில் தான் நாம் பிறந்திருப்போம். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் பிறந்திருப்பாங்க. ஸோ 27 நட்சத்திரங்களுக்காக வேண்டி 27 தீபம் ஏற்றும் போது அந்த 27 நட்சத்திரங்களில் யாராவது நம்ம வீட்டில் பிறந்திருந்தால் அவங்களுக்குரிய தோஷம் ஏதாவது இருந்தாலும் விலகிடும் அப்படின்ற காரணத்துக்காக தான் குறைந்தபட்சம் 27 விளக்கு, அதிகபட்சம் எத்தனை வேணாலும் ஏற்றலாங்க. இப்போ ஒரு சிலர் 27 விளக்கு கூட எங்களால் ஏற்ற முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 11 விளக்காவது ஏற்றணும். ஆனால் குறிப்பிட்டு சொல்கிறது 27 விளக்கு தாங்க.
நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 27 விளக்கு ஏன் ஏற்றணும் அப்படின்றது. இந்த காரணத்துக்காக தாங்க 27 விளக்கு ஏற்றணும்னு சொல்கிறாங்க. இப்போ பூஜை அறையிலலாம் அழகாக தீபம்லாம் ஏற்றி வச்சுட்டு, அதாவது காமாட்சி அம்மன் விளக்கு, வெள்ளி விளக்கு இதிலெல்லாம் வந்து நெய் விட்டு ஏற்றிருக்கிறேன். குத்து விளக்குலையும் நெய் விட்டு ஏற்றிருக்கிறேங்க. மற்றபடி அகல் விளக்குக்கெல்லாம் நல்லெண்ணெய், சுத்தமான செக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தாங்க ஏற்றி வச்சுருக்கிறேன் இன்றைக்கி. இப்போ வந்து ஸ்டாண்டு ஒன்று வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டாண்டில் வந்து அழகாக அடுக்கி வைக்கணுங்க. அதுக்கப்புறமா அடுக்கி வச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு இப்போ ஓரளவுக்கு வச்சுட்டு தீபமெல்லாம் ஏற்றி வச்சுட்டு நெய்வேத்தியமாக வந்து இன்றைக்கி பால் பாயசம் செஞ்சுருக்கிறேன். பொதுவாக இன்றைக்கி பொரி உருண்டை வச்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது தாங்க. மழை என்னால் வெளியே போக முடியல. வீட்டில் இருக்கிறத வச்சு மட்டும் இன்றைக்கி என்னுடைய வழிபாடு செஞ்சு முடிச்சிருக்கிறேங்க. என்னோடய அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் யாராருக்கு இது கரெக்டாக தான் நான் செஞ்சுருக்கிறேன்னா அப்படின்னா எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சுருக்கிறேன். இது எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. கரெக்டாக மணி 5:58க்கு அர்த்தநாரீஸ்வரர் ரொம்ப அழகாக வெளியே வந்தாருங்க. ஒரு 2 நிமிஷம் தான் நமக்கு வந்து காட்சி கொடுப்பார். வருஷத்துக்கு ஒரு 2 நிமிஷம் அர்த்தநாரீஸ்வரர் கோலத்தில் நமக்கு காட்சி கொடுப்பார். அந்த காட்சியை பார்த்ததுமே அப்படியே எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சுங்க. என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். இதுக்குன்னு மட்டும் இல்லைங்க, நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் சரி, உணர்ச்சி வசப்பட்டு கண்ணில் தண்ணி வந்துடும். சாமி கும்பிடும்போது கூட சரிங்க, கண்ணில் தண்ணி வந்துடும். ஏன்னு எனக்கு தெரியல. அவரை பார்த்து தரிசனம் பண்ண அந்த கொஞ்ச நேரத்தில் 2 செகண்ட் தாங்க வெளியே வராங்க. நம்ம வந்து கரெக்டாக கூட அவரை பார்க்க முடியாது. 2 செகண்ட் வெளியே வந்துட்டு உள்ளே போயிடுவார். அதுக்கப்புறம் மகாதீபம் ஏற்றுட்டாங்க. இப்போ மகாதீபம் ஏற்றுனதுக்கப்புறம் நேராக, அதாவது மலையிலேருந்து நம்ம வீட்டுக்கு அடைக்கிறதா நினச்சி தான் நிலவாசலில் அந்த தீபத்திலேருந்து ஒளி எடுத்து நிலவாசலில் தீபம் ஏற்றிட்டு அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மனையும் வீட்டுக்கு நம்ம வரவேற்று நம்ம வீட்லேயே நிரந்தரமாக அவங்க என்னென்னைக்கும் அருளாட்சி செய்யணும் அப்படின்றது நம்மளுடைய வேண்டுதலுங்க. முதல்ல நம்ம குலதெய்வத்தையும், அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தையும், அண்ணாமலையாரையும் உண்ணாமுலை அம்மனையும் நம்ம வழிபாடு செய்யணும். அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமுலை அம்மனுக்கு அரோகரா அப்படின்ற வார்த்தையை சொல்லியே நம்ம தீபம் ஏற்றினங்க. நிலவாசலில் தீபம் வச்சேன். ஒரு தீபம் தாங்க எரிஞ்சுது, மற்ற எல்லாமே அணைஞ்சு போச்சு. கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் எரிஞ்சாலும் போதும்னு நினச்சேன். ஒரு 5 நிமிஷம் தாங்க எரிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து காற்றுல அணைஞ்சு போச்சு. ஒரு தட்டில் வச்சுருக்கிறேன். கொஞ்ச நேரம், அதாவது வந்து கொஞ்சம் காற்று நின்ன உடனே எடுத்து வைக்கலாம்னு சொல்லி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேங்க. நீங்கள் எத்தனை தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் 27க்கு மேலே தாங்க ஏற்றின தீபம். உள்ளே வச்ச தீபம் எதுவுமே அணையலைங்க, நல்லா எரிஞ்சுது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேயும் வந்து தீபம் 5 முக தீபம் நிலவாசலில் ஏற்றிட்டு அதை சுற்றியும் அழகாக தீபம் ஏற்றி வச்சுருந்தேங்க. இப்போது வீட்லேயும் வந்து குத்து விளக்கு பக்கத்தில் ஒரு அகல் விளக்கு வச்சு தீபம் ஏற்றி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி 5 முக தீபமும் கீழே ஏற்றி வச்சுருக்குறேங்க. நம்ம வந்து இந்த வருஷத்தில் இந்த 3 நாட்கள் மட்டும்தான் வீடு ஃபுல்லாக தீபம் ஏற்றுவோம். குறிப்பாக அந்த நேரத்தில் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வீடு பார்க்குறதுக்கு அப்படியே வந்து ஏதோ நம்ம ஒரு சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரியான அந்த ஒரு நினப்பு நமக்கு வருங்க. யாரெல்லாம் அதை ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, முருகர் சிலைலாம் காணாமல் எங்கே வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லி. முருகர் சிலை நடுவில் வந்து நம்மளுடைய சிவலிங்கம், இந்த சைடு வந்து மகாலட்சுமி தாயார், பெருமாள், அது பக்கத்தில் வந்து அன்னபூரணி தாயார், அது பக்கத்தில் வந்து வராகியம்மன், அது பக்கத்தில் வந்து விநாயகர், இப்படியெல்லாம் ஒரு பக்கமாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்குறேங்க. இது வந்து நான் முன்னாடியெல்லாம் காட்டும்போது தனித்தனியாக காட்டுவேன், ஈஸியாக தெரிஞ்சுது. இப்போ வந்து ஒரு சிலருக்கு எங்கெங்கே என்னென்ன செலவு வச்சுருக்கீங்க அப்படின்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. கூடிய சீக்கிரமே பூஜை அறையெல்லாம் நீட்டாக நான் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து தெளிவாக நான் எப்படி அரேஞ்ச் பண்ணேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கிற இந்த திருக்கார்த்திகை திருநாள் அன்னைக்கு நோன்பு எடுக்காதவங்க, அதாவது தீபாவளி மறுநாள் கௌரி நோன்பு வரும் பார்த்திங்களா, அந்த நோன்பு எடுக்காதவங்க இந்த நாளில் எங்கள் சைடில் வந்து நோன்பு எடுத்துப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு விசேஷமான நாள் அப்படின்னு சொன்னால் இந்த தீப திருநாளை சொல்லலாங்க. முதல் நாள் பரணி தீபம், மறுநாள் வந்து திருக்கார்த்திகை தீபம், அடுத்த நாள் வந்து பெருமாள் கார்த்திகைன்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் வந்து வீட்டில் இருக்கிற அருவாமனை, கடப்பாரை, மண்வெட்டி இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணி படையல் போடுவாங்க. ஒரு சிலர் வடை பாயசம் செஞ்சு வச்சு படையல் போடுவாங்க. ஒரு சிலர் வந்து நான்வெஜ் செஞ்சு படையல் போடுவாங்க. அது ஒரு சிலருக்கு அவங்கவுங்களுடைய வழிபாட்டு முறையை பொறுத்ததுங்க. இன்றைக்கி என்னுடைய பூஜை முறை எப்படி இருந்தது, நான் அரேஞ்ச் பண்ண என்னுடைய பூஜை அறை எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர் அண்ட் பாய்.